بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய என்னருமை சகோதர சகோதரிகளே, இன்று எமது வகுப்பிலே ஹுக்மு குரூஜில் மர்அத்தில் மஸ்ஜித், பள்ளியிலே தொழுவதற்காக வேண்டி கணவனின் அனுமதியன்றி வெளியாகுவதின் சட்டம் சம்பந்தமாக பொதுவாக நீங்கள் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். அலல் மர்அத்தி தாஅத்து ஸௌஜிஹா ஃபில் மஅரூஃப், நற்காரியங்களில் நன்மையான விடயங்களில் கணவனுக்கு முற்றுமுழுதாக வழிபடுவது அவள் மீது கடமையாகும். முற்றுமுழுதாக சொல்கின்ற பொழுது ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடியுமான அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கணவனுக்கு கட்டுப்படுவது அவசியமாகும். அவ்வாறு நீங்கள் கணவனுக்கு கட்டுப்படாத போது குழப்பக்காரியாக கருதப்படும். உங்களுக்கு அவர் அளிக்கின்ற செலவினங்களும் விழுந்துவிடும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனும் அதை ஏவிக்கொண்டிருக்கிறது, ஹதீஸும் அதை தூண்டிக் கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லவ் குந்து ஆமிரன் அஹதன் யஸ்ஜுத லி அஹதின், ஒருவருக்கு பணிவது சாஷ்டாங்கம் செய்வதை நான் ஏவக்கூடியவனாக இருந்தால், லவ் குந்து ஆமிரன் அஹதன் யஸ்ஜுத லி அஹதின், ஒருவர் மற்றவருக்கு பணிவது சாஷ்டாங்கம் செய்வதை ஏவக்கூடியவனாக நான் இருந்தால், அமர்த்துல் மர்அத்தன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, ஒரு மனைவி ஒரு பெண் தனது கணவனுக்கு பணிவதை சாஷ்டாங்கம் செய்வதை நான் ஏவியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்பாடாக ஒழுக்கமாக இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றி நற்காரியங்களிலே கணவனுக்கு வழிபடுவது அவள் மீது கடமையாகும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவர்களுடைய நன்மை வானத்தின்பால் உயர்த்தப்படவும் மாட்டாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதலாவது அல் அப்துல் ஆபிக், எஜமானிலிருந்து விரண்டு ஓடுகின்ற ஒரு அடிமை, அவன் மீண்டு திரும்பி வந்து அந்த எஜமானிடத்திலே தனது கையை அவர்களுடைய கைகள் மீது வைத்து மீண்டும் ஒரு உடன்படிக்கையோடு அவன் வாழும் வரை அவனுடைய அமல்கள் நன்மைகள் வானத்தின்பால் உயர்த்தப்படவும் மாட்டாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வல் மர்அத்து ஸாஹித்து அலைஹா ஸௌஜுஹா, கணவன் ஒரு மனைவியை வெறுக்கின்றான், அவளை அவன் பொருந்திக் கொள்ளும் வரை அவளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போல ஒரு மதிமயங்கிய ஒருவன், போதை வஸ்து அருந்திய ஒருவன், அவன் அதிலிருந்து தெளிவு பெறும் வரை அவனுடைய அமல்கள் உயர்த்தப்பட மாட்டாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன்படிக்கு ஃபலா யஜூஸுல் மர்அத்தி அன் தஹ்ருஜ அவ் தஃபல் ஐய ஷைஇன் இல்லா பிஇذن الزوج, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதோ அல்லது வெளியாகுவதோ ஒரு மனைவிக்கு எந்த வகையிலும் ஜாயிஸ் ஆகாது என்ற செய்தியைத்தான் மேற்கூறப்பட்ட ஹதீஸுகள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் பள்ளியிலே வீட்டிலே தொழுவதை விட அவளுடைய வீட்டினுள் இருக்கின்ற ஆழமான அண்டர் கிரவுண்ட் உட்பகுதியிலே தொழுவது அவளுக்கு சிறப்பாக இருக்கும். வீட்டிலே தொழுவதை விட அவளுடைய மஹல்லா ஏரியாவில் இருக்கின்ற பள்ளியிலே தொழுவதை விட அந்த வீட்டிலே தொழுவதற்கு சிறப்பாக இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், கைரு மசாஜிதின் நிசா, பெண்களுடைய தொழுமிடத்திலே சிறந்தது தாரு புயூத்திஹின்ன,
அவர்களுடைய வீடுகளின் அடிப்பகுதியாக இருக்கும், ஆழமான பகுதியாக இருக்கும் என்ற செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண் அவளுடைய வீட்டிலே தொழுவது பள்ளிக்கு சென்று தொழுவதை விட மிக சிறப்புக்குரியதாக இருக்கும். ஒரு பெண் இருள் நிரம்பிய ஓரிடத்திலே அவள் தொழுவது மிக சிறப்புக்குரியது என்றெல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆகவே பள்ளிக்கு செல்வது தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறைகளை பின்பற்றி செல்ல வேண்டும். கணவனுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்திலே தனக்கு தேவையான அறிவு ஞானங்களை பெறுவதற்காக வேண்டி கல்வி முக்கியமான அவசியமான கட்டாயமான அறிவு ஞானங்களை பெறுவதற்காக வேண்டி வீட்டிலே கணவனால் எந்த வாய்ப்பும் செய்து கொடுக்காத போது அவள் பள்ளியிலே சென்று அதை படித்து வருவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அதற்காக கணவனிடத்திலே அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.